இனிய நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம பேச போறது என்னன்னா, அது ஏடிஎம்கே பத்தி பேசலான்ட்டு இருக்கேன். ஏடிஎம்கே கட்சின்றது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான கட்சி. அதாவது என்னதான் அது வந்து எம்ஜிஆரால தோற்றுவிக்கப்பட்டதுனாலும், அதுக்கு அதுக்குண்டான பாரம்பரியம். ஆக்சுவலா எம்ஜிஆர் நான் பிறந்த வருஷத்திலேயே இறந்துட்டாப்புல. அதனால அவர பத்தி எனக்கு அவரோட சத்துணவு திட்டங்கள், சத்துணவு போட்டது காமராஜரா இருந்தாலும், முட்டை, அரிசி நெறைய இது கொண்டு வந்திருந்தாரு. அதாவது அரிசி சாதங்கள்ல ரேஷன் கடையில வந்து கொண்டு வந்தது, அரிசி மக்கள் மத்தியில கொண்டு வந்ததே வந்து அரிசி சாதம் அதிகமா அந்த காலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி சாதம் சாப்பிடுறதே தீபாவளி, பொங்கல் தான் சாப்பிடுவாங்க. அத கொண்டு வந்தது, இந்த மாதிரி நெறைய மக்களுக்கு நல்லது செஞ்சதுன்றது எம்ஜிஆரோட இது ஸ்பெஷல். அவர் வந்து அந்த அளவுக்கு பேர் வாங்கியிருந்தாரு. அதே மாதிரி அவர் வந்து உழைச்சு கட்சியிலேருந்து அண்ணா வழியில வந்து நெறைய உழைச்சு தான் வந்து அ அப்ப இருந்த திமுகவ காங்கிரஸ எதிர்த்து ஜெயிக்க வச்சாங்க. அவரோட பவரும் காரணம் தான். அதனால அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நடந்தது. அதெல்லாம் வரலாறு. நீங்க நெறைய பார்த்துருப்பீங்க. அப்படி பவர்ஃபுல்லா இருந்து ஏடிஎம்கே வழிநடத்தி கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அம்மா கையில குடுத்தாங்க. ஜெயலலிதா அம்மா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலருந்து அ அதாவது நெறைய சில சில கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அவங்க மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான லேடிய யாருமே பார்த்த முடியாது. பார்த்துருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் இந்திரா காந்தி டைம்லலாம் எனக்கு தெரியாது. அவங்க எல்லாம் அயர்ன் லேடின்னு சொல்லுவாங்க இந்திரா காந்தி மேடம. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஈக்குவலி ஆர் மோர் தென் பவர்ஃபுல்லான லேடி வந்து எனக்கு தெரிஞ்சு கண்ல தெரிஞ்சு நான் பார்த்தது வந்து ஜெயலலிதா மேடம் தான். அந்த லாட்டரி சீட் ஒழிச்சதெல்லாம் ரொம்ப முக்கியமான அ அப்ப இருந்த காலகட்டங்கள். அதே மாரி இந்த டாஸ்மாக்க வந்து கவர்மெண்ட் ரைஸ் பண்ணது வந்துட்டு ஒரு நல்ல இதுதான். பிரைவேட்ல வந்து நெறைய தப்புகள் நடந்தத மாத்தி கொண்டு வந்ததுக்காண்டி டாஸ்மாக்ல கவர்மெண்ட்டா மாத்திட்டாங்க. அதே மாரி இந்த ஒரு ஒரு சிங்கிள் சைன்ல வந்து மொத்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுமே வந்துட்டு நெறைய சேட்ட பண்ணாங்க தூக்கி விட்டது. அதில நெறைய தப்புகள் நடந்ததெல்லாம் அதெல்லாம் வந்து ரெகக்னைஸ் பண்ணி இது பண்ணியிருந்துக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு டெசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி அவங்கள மாரி பவர்ஃபுல்லான ஒரு டெசிஷன் அத்தாரிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாரி பவர்ஃபுல்லான ஆளு தான் வந்து லீட் பண்ணணும். அந்த மாரி ஆளு தான் வந்து ஒரு நாட்ட வழிநடத்துறதுக்கு அந்த அளவுக்கு எடுக்கணும். அவங்க எடுத்த இந்த மாரி சில முக்கியமான விஷயங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த டாஸ்மாக் வந்து கவர்மெண்ட்ல மாத்துனாங்க பார்த்தீங்களா? அந்த அ குடிப்பழக்க அ அந்த இதெல்லாம் வந்து பிரைவேட்ல இருந்தது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு சேனலைஸ் பண்ணி, அந்த இத ரெவென்யூவா மாத்தி விட்டாங்க. அதவே வந்து தப்பு ஒழிச்சிருக்கணும், மொத்தமா ஒழிச்சிருக்கணும். பட் அப்ப வந்து கைய மீறி போயிருச்சு. இப்பயுமே கைய மீறி தான் போயிருக்கு. இதையே ஒழிக்க முடியும். இதையே ஆர்கனைஸ் பண்ண முடியும். அது வந்து நெறைய நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வரணும். அதுக்கு உழைக்கணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட் அதுக்கேத்த மாரி நடக்கணும். பட் இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல கடன இது பண்ணி சரி பண்றதுக்கு 10,00,000 கோடிய சரி பண்ணணும்னாக்க, எங்கிட்டாவது ஒரு பக்கம் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணணும்ன்றக்காண்டி இந்த சைடு இவங்க டெவலப் பண்ணி தான் டாஸ்மாக் வச்சு தான் வருமானத்த வச்சு கொண்டு போகணும்னு இருக்காங்க. இதெல்லாம் 2வது பட்சம் அது வந்து இது நம்ம அப்புறம் பேசுவோம். இப்ப வந்து அ எடப்பாடியார் வந்துட்டு ஏடிஎம்கே கட்சிய டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்கனாக்கா, அந்த அளவுக்கு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அவரே வந்து ஒரு பெரிய ரோல் மாடலாவே வைக்கலாம். நெறைய பேத்துக்கு தெரியாது. அவரோட கதை என்ன ஏதுன்னு. ஏன்னா மறுக்கப்பட்டுருக்காரு. அவர் வந்து மீடியாவால மறைக்கப்பட்டு, அதே மாரி மக்களால மறுக்கப்பட்டுருக்காரு. அவரோட உழைப்பு வந்து அபரிவிதமானது. எம்ஜிஆரையும் நம்ம ஜெயலலிதா மேடமும் நேருக்கு நேரா நமக்கு தெரியும். அவங்க வந்து ஆல்ரெடி மீடியால வந்து பாப்புலர் ஏற்கனவே சினி இண்டஸ்ட்ரில இருந்தாங்கன்றனால, எல்லாத்துக்கும் அதே மாரி அவங்களோட டெசிஷன், அவங்க பவர் மேக்கிங் எல்லாமே வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஐயா எடப்பாடியார் வந்து உழைச்ச உழைப்பு வந்துட்டு, அவர் வந்து கீழ் நிலையிலருந்து தான் மேல வந்திருக்காருன்னு தான் எல்லாத்துக்குமே தெரியுமே தவிர, அவரோட பவர் வந்து அவரோட சிஎம்மா இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனைய சந்திச்சாரு, அத எத்தன இதுல வந்து அத சாதிச்சு மேல கொண்டு வந்தாருன்றது, அங்க இருந்தவங்களுக்கு, அந்த மடத்துல இருந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அரசியல நல்லா உற்று நோக்கிட்டு இருந்தவங்களுக்கு மட்டும் தான் அவர் என்னென்னலாம் உழைச்சிருந்திருக்காருன்னு தெரியும். அந்த மாரி பவர்ஃபுல்லா உழைச்சு நீங்க கொண்டு வந்தத வந்துட்டு, நீங்க வந்து மக்கள் மத்தியில கொண்டு போகாம விட்டுட்டீங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க கட்சிக்காரங்கள வந்துட்டு நீங்க பார்த்து அனலைஸ் பண்ணியிருக்கணும். நீங்க மக்கள் மத்தியில போயி அவங்களுக்கு என்னென்ன போயிருக்கு, வந்திருக்கு அப்படின்னு நீங்க எவ்வளோ உழைச்சிருக்கீங்க எல்லாத்தையும் நீங்க தனியாலாம் பார்த்துருக்க முடியாது. பட் உங்களுக்கு பக்கத்துல இருந்த அ ம மக்கள வந்துட்டு நீங்க ஒரு லாயலான மக்களா, கட்சிக்கான ல விசுவாசிகள வந்து நல்ல முறையா நீங்க பார்த்து வச்சிருக்கணும். கட்சி வளருதா? மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கா? மக்களுக்கு என்ன தேவ? அதே மாரி கட்சியில உழைக்கிறவங்கலாம் நேர்மையா உழைக்கிறாங்களா? அவங்க ஏதாவது அ வேற ஏதாவது அவங்களுக்கு அபிப்பிராயம் இருக்கா? ஏன்னா நீங்க வந்து அந்த 4 வருஷத்துல நீங்க வந்து ஒரு பக்கம் அ இது சென்ட்ரல்ல வந்து இருந்த பவர வந்து அதையும் சமாளிக்கணும். அதே மாரி ஸ்டேட்ல எதிர்க்கட்சியும் சமாளிக்கணும். டிஎம்கேவுக்கு எதிர்த்து அரசியல் பண்ணணும்னாக்க, அ ஆனானப்பட்ட எம்ஜிஆர், ஜெயலலிதாவே அந்த அளவுக்கு இது பண்ணிக்கிருந்தாங்க. அப்போ அதையும் அவங்களையும் சமாளிக்கணும். சென்ட்ரல்ல இருக்க பவரையும் சமாளிக்கணும். அதே மாரி உள்கட்சி பூசல் இந்த பக்கம் சசிகலா மேடம் இருக்காங்க. அந்த பக்கம் அவரு டிடிஆர் இருக்காப்புல. சாரி அவரு பேரு மறந்து போச்சு எனக்கு. அவர் இருக்காப்புல. டிடிவி தினகரன் சாரி. அதுக்கு நான் மாறி இருந்துச்சு. தப்பா இருந்துக்க வேணாம். அவரு அவரு வந்துட்டு ஒரு பக்கம் தனியா இருந்து பிரிஞ்சு போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் உள்கட்சியிலே பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர் வந்துட்டு தனியா வந்து இணை பொதுச் செயலாளர்ன்னு வாங்கி, அதுக்கப்புறம் அவங்க கூடலாம்
மல்லு கட்டி நீங்க சண்டை போட்டு இந்த ஆட்சியும், கட்சியும் காப்பாத்தி இந்த 4 வருஷத்துக்குள்ள நீங்க போராடினோம் நம்ம போராட்டம் வந்து நெறைய பேத்துக்கு தெரியாது. அதை நீங்க வெளிப்படுத்தவும் இல்ல. அது ஏன்னா உங்கள சார்ந்ததுன்றனால நீங்க மறந்துருக்கீங்க. பட் இதெல்லாம் வந்து நீங்க நீங்க வந்து வேற வழி இல்ல. நீங்க புரொபகண்டா பண்ணி மக்கள் மத்தியில இது தெரிஞ்சிருக்கணும். நீங்க அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன். மக்களுக்கு வந்து வெளியில வந்து பார்க்கும்போது நீங்க சிஎம் நீங்க ஏதாவது குடுத்தீங்க அப்படின்னு மட்டும் தான் தெரியுமே தவிர, இது இத செய்யல, அதெல்லாம் செய்யலன்னு வருத்தப்படுவாங்களே தவிர, நீங்க அடிபட்டோ, காய்ச்சல்லயோ, இல்ல கை கால்ல அ வலியிலயோ, உடம்பு முடியாம ஒரு 1 வாரம் 2 நாள் லீவ் போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இதெல்லாம் ஐ மீன் லீவ் போடாம பண்ணிக்கிறதுனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க 2 தடவ போயி இது காவேரி ஹாஸ்பிட்டல்லயோ, இல்ல அப்போலோ ஹாஸ்பிட்டல்லயோ போய் படுத்து எந்திரிச்சு வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்போ வந்து மக்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கலாம். உங்களோட செயல்பாடுகள். நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு மக்களுக்காண்டி உழைக்கிறீங்க அப்படின்றத கொண்டு போய் சேர்க்காம விட்டுட்டீங்க. இன்னொரு பக்கம் நீங்க வந்து எதிரிய கட்டமைக்கும்போது இன்னும் ஸ்ட்ராங்கா கட்டமைக்காம விட்டீங்க. அதாவது ஏடிஎம்கே தோத்து டிஎம்கே வந்ததுக்கப்புறம், டிஎம்கே எதிர்த்து நீங்க அரசியல் பண்றது, ஜெயலலிதா காலத்தில அவங்க எம்ஜிஆர் காலத்தில அவங்க பண்ணதெல்லாம் வந்து அவங்களோட பவர் பாலிடிக்ஸ். அத அவங்க அந்த அளவுக்கு ஏற்கனவே உருவாக்கி வச்சிருந்தாங்க. அத நீங்க ஃபாலோ பண்ணீங்க. அது சரி கடைசி 1 வருஷத்துலயோ, 2 வருஷத்துலயோ நம்ம பண்ணோம்னாக்க ரீச் ஆயிருவோம் அப்படின்ன மாரி. அப்படின்னு நீங்க நெனச்சுட்டீங்க. அதுதான் வந்து மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு. ஏன்னா, நீங்க தான் அ எதிர்க்கட்சி சீட்ல உட்கார்ந்துருக்கீங்க. அப்படின்னும்போது நீங்களே அரசியல் பண்ணலனாக்க, நீங்க அரசியல் பண்ணணும்னு தேவையில்ல. அரசியல டிஎம்கே பண்ணிரும். அத நீங்க உண்மையா நடந்தத அவங்க பண்ண தப்புக்கள எடுத்து சொல்லியிருந்தீங்கனாலே வந்து மக்கள் மத்தியில போயிருப்பீங்க. கடைசி 1 வருஷத்துல பண்ணத 5 வருஷமா பண்ணியிருந்திருக்கணும். நீங்க அதுக்கு மேல இது ஒரு பக்கம் வந்து டிஎம்கேக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, மக்கள் மத்தியில வந்துட்டு போய் சேரவே இல்ல. அந்த நீங்க செஞ்ச நலத்திட்டங்கள் ஒரு பக்கம் சேரல. இன்னொரு பக்கம் மக்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியல. அதுக்கு மேல கட்சியில இருக்க விசுவாசிகள வந்துட்டு நீங்க அடையாளம் கண்டு, கட்சியில எந்த அளவுக்கு போய்க்கிருக்கு, பொறுப்புகள் யார்கிட்ட இருக்குது, அவங்க ஒழுங்கா வேலை செய்றாங்களா, செய்யலையா? அப்படின்னு நீங்க சுற்றுப்பயணம் தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தீங்க. அதெல்லாம் தெரியும். இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்க அ எ இத வந்து எனக்கு சொல்லவும் தெரியல. ஏன்னா இது உங்க கட்சி விவகாரம் எப்படி நடந்திருக்கும், என்ன ஏது இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நான் அரசியல்வாதியும் கிடையாது. என்னோட தனிப்பட்ட கருத்து தான் இது. இதில ஏதாவது மாற்று கருத்து இருந்தாக்க நீங்க சொல்லுங்க. அதே மாரி மக்கள்கிட்ட தான் சொல்றேன் நானு. இதில மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க. அதே மாரி இது என்னோட தனிப்பட்ட கருத்து. யார் மனதில புண்பட்டு இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யாரையுமே நான் குற்றம் சொல்றதுக்கோ எதுவும் சொல்லல. எல்லா கட்சியும் இருக்கணும். தமிழ்நாட முன்னேறுறதுக்கு எல்லாருமே உழைக்கணும் அப்படின்றது தான். நீங்க சரியான விதத்தில, நியாயமான முறையில எல்லாருமே அரசியல் பண்ணீங்கனாக்க, தமிழ்நாடு மக்கள் நல்லா இருப்பாங்க. எல்லாருமே நல்லா இருப்பாங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க. நாங்களும் நல்லா இருப்போம். அதுக்கு தான் இந்த செயல்பாடேன்னு வச்சுக்கங்களேன். இல்லன்னா நான் எதுக்கு வந்து சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏடிஎம்கே மாரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கட்சி இருந்துச்சு. தமிழ்நாட்டுக்காண்டி உழைச்சுச்சு. அந்த கட்சி இன்னமும் இருக்கணும் அப்படின்றக்காண்டி தான் அரசியல்ல இருக்கணும். அரசியல்ல உழைக்கணும். நல்ல அ அ ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியினால மட்டும் தான் ஒரு நல்ல கவர்மெண்ட்ட வழிநடத்தவே முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்ப இல்லனாலும் பரவால்ல. இப்பயாவது நீங்க வந்து சரியா அதாவது இப்ப வந்து ஆளுங்கட்சி வந்து அரசியல் பண்ணுது. எப்படி அரசியல் பண்ணுது? ஏடிஎம்கேவும், டிஎம்கேவும் சேர்ந்து வந்து எங்கள எதிர்க்கிறாங்க அப்படின்னு. ஆக்சுவலா ஆளுங்கட்சிய வந்துட்டு எதிர்த்தாப்புல இருக்கவங்க எல்லாருமே எதிர்க்க தான் செய்வாங்க. அதாவது நல்ல திட்டங்களுக்கு வந்தா சப்போர்ட் பண்ணுவாங்க. எதிர்த்தாப்புல இருக்கவங்க இப்ப ஒ ஒ 1+1ன்னா 2ன்றது வந்து உலக உண்ம தான். ஒருத்தன் 3ன்னு சொல்றான்றக்காண்டி, நீ 3 சொல்றது தப்புன்னு எல்லாருமே சொல்ல தானே செய்வாங்க. ஏன்னா 1+1ன்னா 2 தான். அதான் யுனிவர்சல் ட்ரூத். அப்ப தப்புன்னு சொல்றவன வந்துட்டு, தப்புன்னு எல்லாருமே சொல்லுவாய்ங்க. த நீங்க தப்பா சொல்றீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னைய தப்பு சொல்றீங்க. அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்தில நியாயம்? ஆளுங்கட்சி அந்த மாரி செஞ்சுக்கிட்டு இருக்குது. அத நீங்க எடுத்து சொல்லணும், புரிய வைக்கணும் மக்கள் மத்தியில. இது மாதிரி அதே மாரி அவங்க என்னென்ன பண்றாங்க, அதுல வந்து செயல் திட்டத்தில கொண்டு வராங்க. நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்கன்னா ஆதரிங்க. கெட்ட திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா, அத சயன்டிஃபிக்கலா ப்ரூவ் பண்ணுங்க. எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணுங்க. டாக்குமெண்ட் எடுத்துங்க. வீடியோ, ஆடியோ எல்லாத்தையுமே எடுத்து, அவங்க எப்படி ரீல்ஸ் போட்டு இது பண்றாங்களோ, அது மாரி நீங்களும் இது பண்ணுங்க. அவங்க எப்படி உங்கள தப்பா பழி சுமத்துறாங்களோ, அது மாரி நீங்க அது த அப்படி பழி சுமத்துறாங்க. என்கிட்டருந்து பிரிஞ்சு போறவங்க எல்லாருமே வந்து, எங்கள குறை சொல்றாங்களே தவிர, அப்படி குறை சொல்றாங்கனாக்கா, ஐ மீன் பிரிஞ்சு போணும்னா என்ன விதத்தில நியாயம்? அங்க போய் சேர்றதுக்கு? அங்க ஏன் சேரணும்? பிரிஞ்சு போனாக்க தனியா டிடிவி தினகரன் மாரி, சசிகலா மேடம் மாரி தனியா நீங்க நில்லுங்க. அதுக்கப்புறம் எங்க கூட வந்து ஃபைட் பண்ணுங்க. ஒரு போராட்டம் பண்ணுங்க. அப்படின்ற மாரி சொல்லுங்க. அதே மாதிரி நீங்களும் தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து கொடி புடிச்சு வந்து போராட்டம் பண்ணணும். எதிர்க்கட்சியா இருந்து நீங்க அத பண்ணா தானே. அதாவது நான் டிஎம்கே, ஏடிஎம்கே யாரையுமே குறை சொல்லல. எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே சம்பாரிச்சிருக்கீங்கன்னு. அந்த பணத்தில கொஞ்சோண்டு எடுத்து செலவு பண்ணி நாட்டுக்காண்டி கொஞ்சம் போராட்டம் பண்ணுங்க. நல்ல விஷயத்துக்கு. கெட்ட விஷயத்துக்குலாம் போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மக்களுக்கே தெரியும். வெறுத்துருவாங்க. மக்கள் வந்து ஒரு இப்ப வந்து மாய பிம்பத்தில இருக்காங்க. சில பேர் மாய பிம்பத்தில இருக்காங்க. சில பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கு. சில பேருக்கு உண்மையிலேயே இனிமேல் ரியாலிட்டி புரியும். ஏன்னா கடன வச்சுக்கிட்டு யாரும் ஒண்ணும் பண்ணவும் முடியாது. எவனால தான் அவங்க ரீல் போட்டு ஏமாத்த முடியும். அதனால நீங்க அரசியல பக்குவப்படுத்தி கரெக்ட்டா பண்ணீங்கனாக்க, இன்னமும் உங்கனால பண்ண முடியும். நீங்க 4 வருஷம் தமிழ்நாட்ட ஆண்டப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன நல்லது, என்னது கெட்டது அப்படின்னு. எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கீங்க. மக்கள் மத்தியில அது போய் சேரலன்னு வச்சுக்கங்களேன். உங்கனால திருப்பியும் பண்ண முடியும், நல்லது பண்ண முடியும். மக்கள் நம்புறாங்க. ஏடிஎம்கேவ இன்னும் நம்பி நெறைய மக்கள் இருக்காங்க. அதுக்கேத்த மாரி நீங்க
திருப்பி வருவீங்க, பவர்ஃபுல்லா வருவீங்க. அதுக்கேத்த மாரி நீங்க அரசியல் பண்ணணும். உங்க காய் நகர்த்துக்கு அந்த மாரி இருக்கணும் அப்படின்றத எங்களோட ஆசை. அதேமாரி ஏடிஎம்கேவோட விசுவாசிகள நீங்க கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு உண்மையான பொறுப்புகளையும் அதுக்கு உண்டான இப்போ உங்க எப்படியுமா நெறைய பேர் போய்ட்டாங்க. அப்ப அவங்க போனாலும் சரி, ஏடிஎம்கே கட்சிய காப்பாத்தணும்னாக்க, நீங்க திருப்பி பழையபடி நீங்க எப்படி உழைச்சு வந்தீங்களோ, எப்படி அம்மா வந்து உங்கள கை காமிச்சு உங்கள யார் யாரெல்லாம் நல்லா உழைக்கிறாங்களோ, அவங்கள தூக்குனாங்களோ, அது மாதிரி நீங்களும் நல்லா உழைக்கிறவங்கள தூக்கி விட்டு, அவங்களுக்கு பொறுப்பு குடுத்து, அது மத்தியில வந்து அதே மாரி மக்கள்கிட்ட என்ன வேணும், என்ன வேணான்றத நீங்க கருத்து கணிப்பு மூலமோ, யாராவது உங்களோட இன்டெலிஜென்ஸ் எதையாவது வச்சு கண்டுபிடிச்சு, இதெல்லாம் எனக்கு சொல்லத் தெரியல. நீங்களே கண்டுபிடிச்சு அத எடுத்து, அதுக்கேத்த மாரி நீங்க அரசியல் பண்ணீங்கனாக்க, ஏடிஎம்கே இன்னமும் பவர்ஃபுல்லா வரலாம். அது வரும்ன்றது எங்களோட நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.